ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்பனை செய்தால் ரூபாய் 5,000 அபராதம் விதிக்கப்படும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. கோடை காலமும் அது மாம்பழ சீசன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அப்படி பாக்குறப்ப ஏராளமான இடங்கள்ல அதிகப்படியான வகையிலான மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக சில்லறை வியாபாரிகள் முதல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மொத்த வியாபாரிகள் வரை மாம்பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய இந்த சீசன் அப்படிங்கிறது பீக்ல இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாம்பழங்களை விற்பனை செய்யக்கூடிய விதத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தமிழக உணவு பாதுகாப்புத்துறை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அதாவது ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்பனை செஞ்சா 5,000 ரூபாய் வரைக்குமே அபராதம். அதே போல தொடர்ந்து அதே கடையில அதே நபர் அதை விற்பனை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த கோடை காலத்துல அதிகமான மாம்பழங்கள் விற்பனை செய்வதற்காக சில்லறை வியாபாரிகள் இருந்து பெரும் வியாபாரிகள் வரைக்கும் மாம்பழங்களை அதிகப்படியான விற்பனை செய்து லாபம் ஈட்டுவதன் ஒரு நோக்கமா வச்சு மாம்பழங்கள் சுலபமா பழுக்கிறதுக்கு, அதாவது சீக்கிரமா பழுக்கிறதுக்காக ரசாயனம் மற்றும் பல்வேறு யுக்திகளை கையாளுறாங்க. அப்படி செயற்கையாக பழுக்க வைக்கக்கூடிய மாம்பழங்களை உண்ணும் பொழுது குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி பல அபாயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. கடந்த சில வருடங்களாவே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு வருடமும் இது போன்ற மாம்பழம் சீசன்ல இது போன்ற இந்த 5,000 ரூபாய் அபராதம் கொடுக்கறதும், அதே போல அந்த ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்பனை செய்யக்கூடிய, அது மட்டும் இல்லாம பழுக்க வைக்கக்கூடிய கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து வருது. அதன்படியில தான் இந்த கோடை காலத்திலயுமே குறிப்பா மாம்பழங்கள் அதிகமா சீசன் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ரசாயனம் கலந்த பழுத்து வைக்கப்பட்ட மாம்பழங்களை விற்பனை செய்யக்கூடிய கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. முதற்கட்டமாக 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து அதே கடை அதே போல வேலையில ஈடுபட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய உணவு பாதுகாப்பு உரிமமானது ரத்து செய்யப்படும். அதே போல கடும் நடவடிக்கை அந்த கடையின் மீதும் அந்த நபரின் மீதும் எடுக்கப்படும் சொல்லிட்டு பகிரங்கமான எச்சரிக்கை உணவு பாதுகாப்புத்துறை விடுத்திருக்கிறாங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் Lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13 plus years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000 plus happy customers. 5,000 plus acres delivered. 20 plus cities. G Square. Your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?